அனைவருக்கும் வணக்கம். டெல்லியில் பஜான்புரான்ற இடத்துல 6 வயசு குழந்தைக்கு ஒரு கொடூரம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 10-12 வயசு பசங்க ரேப் பண்ணியிருக்கானுங்க. குழந்தை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அழுதுருக்கு. அவங்க என்னன்னு தெரியல, செக் பண்ணி பார்த்ததுல பிளட் வந்ததுனால என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போனதுக்கு அவங்க இந்த மாதிரி விஷயத்தை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட கேட்டதுக்கு அந்த குழந்தை சொல்லுது இந்த மாதிரி இந்த விஷயம் நடந்துச்சுன்னு. வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா 10-12. இந்த பெற்றவங்க எல்லாம் என்ன சொல்லி வளர்க்குறாங்கன்றது தெரியல. பிள்ளைங்க என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபோன் மூலியமா தான் கெட்டு போறாங்க. ஃபோனில் என்ன பார்க்குறாங்கன்றதை நம்ம அப்பப்போ செக் பண்ணி இந்த வயசுலேயே இந்த நாய்களுக்கு இந்த எண்ணம் வந்திருக்குன்னா இவனுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுவானுங்க அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த பசங்களோட 2 பேரண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்க தலைமுறைவா வச்சுட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவனுங்கெல்லாம் கொன்னுன்னுன்ற பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, இது எவ்வளவு பெரிய தப்பு. இவன் வளர்ந்து என்ன பண்ண போறான், என்ன பிடிங்கிருவான்னு நீங்க நினைக்கிறேன்? ஒன்றும் பண்ண மாட்டான். நாட்டுக்கு கெடுதல். மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். ஒரு நாட்டில் நம்ம வாழ்றோம். நம்ம வீட்டில் பார்த்தீங்களா ஒரு 6 வயசு குழந்தைக்கு கூட ஒரு பாதுகாப்பு. குழந்தைங்க என்ன பண்ணுன்றதை நம்ம ஃபாலோ பண்ணாதான் குழந்தைங்க வளரும் போது நல்லபடியா வளரும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் குத்துதே குடையுதே என்ன சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ எல்லாரும் குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படின்றதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட்.